நீங்கள் ஆளுநர் கொடுக்கக்கூடிய சகோதரம் ஜாமியா நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வணக்க ஜகாத்தவாசனின் தலைவர் மௌலானா முகமது ராஃபி காசி பிகே முகமது காசி மற்றும் அறிஞர் காசி இருக்கிறார்கள். யார் வெற்றியாளர்கள் இன்ஷா அல்லாஹ் தயவுசெய்து சலாத்து நன்கு கவனத்தில் அறிஞர் السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تبارك وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. وقال الله تبارك وتعالى وقهم السيئات ومن تق سيئات إلى آخر الآية. وقال نبينا صلى الله عليه وسلم بادروا بالأعمال الصالحة أو كما قال عليه الصلاة والتسليم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான பிறந்து கொண்ட அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவை பற்றியும் அவனது அதுக்கார்கள், புகழ், திக்ர் முதலியவைகளை பற்றி நமக்குள் பரிமாறிக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இது போன்ற உயர்தரமான வாய்ப்பை ரப்பு சுப்ஹானஹு தஆலா நமது வாழ்நாள் நெடுவெங்கும் நிரப்பமாக தந்தருள்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, யார் வெற்றியாளர்கள் என்ற தலைப்பை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்பின் கீழ் சில கருத்துக்களை கூறி இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்து கொள்ளலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லக்கூடிய நபர்கள் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய நபர்கள் தான் நஷ்டவாளிகள். இந்த ஈமானோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நமது ஈமானை கபூல் செய்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனது திருமறையில் சொல்லி காண்பிக்கும் பொழுது கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லிவிட்டார். அப்ப இந்த உலகத்திற்கு வெற்றியாளர்கள் யார் என்று கேட்டால், யாரிடத்திலே ஈமான் இருக்குமோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். இப்ப என்ன பிரச்சனை நமக்குன்னு கேட்டா, இந்த வெற்றி நிரந்தரமா இருக்கும். நமக்கெல்லாம் தெரியும் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும்னு சொல்லி. ஒரு நேரம் வெற்றி அடைவோம், ஒரு நேரம் தோற்று போகுவோம். ஒரு நேரம் லாபம் கிடைக்கும், ஒரு நேரம் நஷ்டம் உண்டாகும். ஒரு நேரம் ஆரோக்கியமாக இருப்போம், ஒரு நேரம் நோயுற்று இருப்போம். ஆனால் நாம் நிரந்தர வெற்றியாளர்களாக ஆக வேண்டும். சும்மா மாறி மாறி வரணும்னா அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அப்போ நிரந்தர வெற்றிக்கு எவைகள் நமக்கு பக்க பலமாக இருக்குமோ, உறுதுணையாக இருக்குமோ, அதை
முறையாக தெரிந்து முழுமையாக கடைபிடிக்கப்படுபவர்களாக நாம் ஆக வேண்டும். இன்றைய ஒரு தினம் மட்டும் அல்லாஹுவை பற்றி பேசுவதற்காக வேண்டி ஒன்று கூடிவிட்டு இந்த நிமிடங்கள் இந்த நேரங்கள் கழிந்த பின் இறைவனை மறந்து ஈமானுடைய சுவையை சுவைக்காத நபர்களாக நாம் மாறுவதை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா விரும்புவது இல்லை. இது போன்ற ஏற்பாடுகள், மிக பெரும் பொருளாதார செலவிடல்கள், இதுவெல்லாம் முழு மன தூய்மையுடன் இஹ்லாசுடன் செய்யப்படக்கூடிய ஒன்று. அந்த இஹ்லாசுடைய பின்னணி என்ன என்று சொன்னால், இந்த உம்மத்தில் இருப்பவருடைய ஈமான் அது முழுமையாக அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவர்கள் நிரந்தர வெற்றியாளர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு உன்னதமான நிய்யத்துடன் தான் இது போன்ற சபைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு அமலிற்கு பின்னாலும் ஒரு விதமான லாபத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய அமல் எல்லாம் ஏதோ அல்லாஹ் சொல்லிட்டா அதனால நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுல நமக்கு என்ன லாபம் இருக்கு என்று நாம் யோசிப்பது கிடையாது. அதை நாம் பார்வையிடுவதும் கிடையாது, சிந்திப்பதும் கிடையாது. நன்கு விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம வீடுகள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, மத்த மதரசால சொல்லிக் கொடுப்பாங்க, இஸ்லாத்துடைய கடமைகள் 5 சொல்லி. ஒன்று கலிமா, இன்னொன்று தொழுகை, இன்னொன்று நோன்பு, அடுத்தது ஜக்காத்து, அடுத்தது ஹஜ். இது சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனா இதனுடைய பலன்கள் என்ன என்று நாம் தான் அறிந்து கொள்ள வேண்டும். சிறு பிராயத்திலிருந்து எதை கற்றுக்கொண்டோமோ அதையே முதிர்ச்சி பெற்ற பிறகும் மனனம் செய்து வைத்திருப்பதில் பிரயோஜனம் இல்லை. நமக்கு கொடுக்கப்படக்கூடிய மூலதனம், ஒரு வியாபாரத்திற்காக நமக்கு ஒரு மூலம் கொடுக்கப்படுகிறது. அந்த மூலதனத்தை கொண்டு வியாபாரத்தை பெருக்கி வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் அந்த மூலதனம் கிடைத்தும் பிரயோஜனமற்றதுதான், அது தேவையில்லாததாக. அப்போ நமக்கு சிறு பிராயத்தில் எவைகள் கடமை என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை கொண்டு என்ன காரியம் எல்லாம் கிடைக்கும் என்பதை நாம் தேடி தெரிந்து கொள்ளாவிட்டால் நாம் படித்ததும் நாம் அறிந்ததும் வீணாகி போய்விடும். கண்ணியத்திற்குரியவர்களே, கலிமாவின் மூலமாக நமக்கு என்ன பயன் இருக்கிறீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ததர்பிதுல் ஈமான, உங்களது ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். எப்படி புதுப்பிக்கிறது? கலிமா சொல்லணும், கலிமாவை அடிக்கடி சொல்லணும். திக்ர் மஜ்லிஸ்கள்ல எதற்காக வேண்டி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். பார்ப்பவர்கள் சித்தரிக்கக்கூடிய, கேலி செய்யக்கூடிய விதத்தில் இருந்தாலும் கூட அந்த கலிமாவுடைய வார்த்தைகளை முழு வேகத்துடன் அடிப்பாங்க நெஞ்சில. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது என்ன இது ஒரு பைத்தியக்காரத்தனமான கூட்டமா இருக்குது, ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் போட்டு மண்டையை போட்டு இப்படி ஆகிட்டு இருக்கிறாங்க. நபியுடைய காலத்துல இப்படி எல்லாம் இருந்துச்சா? நபியுடைய காலத்துல இப்படி எல்லாம் இருந்துச்சா? இப்படி வச்சுக்கிட்டு இருந்தாங்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் நபியுடைய காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையே வேறு. இன்னைக்கு இந்த தோப்புல பாருங்க, எவ்வளவு கூட்டம் நிரம்பி வந்து கொண்டிருக்கிறதோ இதே போன்ற கூட்டம். ஒரு பக்கம் காய்கறி கடை, ஒரு பக்கம் பழக்கடை, ஒரு பக்கம் கீரை கடை, ஒரு பக்கம் மீன் கடை. இது மாதிரி பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல பள்ளி வாசல்ல ஒவ்வொரு கடைகள் இருந்தது. எதற்காக வேண்டி? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொன்னாங்க, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொல்றாங்க பஜாருக்கு வந்து, மக்களே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்து பங்கிடப்படுகின்றது, எல்லாம் வாங்க மஸ்ஜித் நபவிக்குன்னு சொல்லி பஜார்ல கத்திக்கிட்டே போறாங்க. பார்த்த சஹாபாக்கள், நபியுடைய சொத்தா, பரக்கத்து நமக்கு கிடைக்காம இருந்தா எப்படி? நபியுடைய வேர்வையை கூட தொலைத்து கொண்டார்கள், தொலைத்து அப்பி கொண்டவர்கள். பெருமாளுடைய தண்ணியை வழக்கத்தாக பார்த்தவர்கள், நபியுடைய எச்சியை வழக்கத்தாக பார்த்தவர்கள். சொத்து பங்காக சொன்னா சும்மா இருப்பாங்க சஹாபாக்கள், எல்லாம் ஓடுறாங்க. அங்க போய் பார்த்தா பள்ளிவாசல்ல ஒரு கூட்டத்திடத்துல ஒருத்தர் உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்காரு, ஒரு கூட்டம் பிரிஞ்சு உட்கார்ந்து குரான் ஒதுக்கிட்டு இருக்கு, ஒரு கூட்டம் மசாயை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்கள், இன்று எப்படி கடைகள் நிரம்பி இருக்கிற வீதிகளிலே அது போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல மஸ்ஜித் நபவியில பல்வேறு அமல்கள் கூட்டம் கூட்டமாக நடந்தது. என்னால போய் சரக்கு வாங்க முடியல,
காய்கறி வாங்க முடியல, சொல்லி அனுப்புவாங்க பக்கத்து வீட்டுல, ஏமா எனக்கு ஒரு 1/4 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வந்துருங்க, ஒரு சீப்பு வாழைப்பழம் விட்டா எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வாமா. அது போல சஹாபா பெருமக்கள் எங்கனால இன்னைக்கு அந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ள முடியவில்லை, அங்க என்ன சொல்றாங்க என்ற தகவலை எங்களுக்கு கொண்டு சேருங்கன்னு சொல்லி ஆளை நியமித்து விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் அன்று இருந்தது. அப்ப எப்பொழுதுமே களிமாவுடனே தொடர்ந்து இருந்தாங்க. நமக்கு அப்படிப்பட்ட நசீபு கிடைக்கல, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகல. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம பைத்தியக்காரத்தனமாகத்தான் தேடிக்கிட்டு இருப்போம். நமக்கு சூழ்நிலை கிடைக்கலையே. எந்த மனிதனுக்கு எங்கிடத்திருந்தாலும் சிரமம், எங்கிடத்திருந்தாலும் தன் ஆடியில் நடக்கிறேன்னு சொன்னா அவன் எப்படி இந்த உலகத்துல ஒரு பைத்தியக்காரனை போன்று தெரிவானோ, நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு வழி தெரியல. குர்ஆன் ஹதீஸ் இருக்குது, குர்ஆன் ஹதீஸ் இருக்குது. அந்த குர்ஆனுடைய ஒளிவு நம்முடைய உள்ளத்துல வரமாட்டேங்குது, அந்த ஹதீஸுடைய ஒளிவு நம்முடைய உள்ளத்துல ஏற மாட்டேங்குது. படிக்கிறோம், ஓடுறோம், அமல் செய்ய நினைக்கிறோம், ஆனால் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள். அதனால நபி சொல்லி கொடுத்தாங்க, தஜத்திதுல் ஈமான், தஜத்திதுல் ஈமான், உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்க. சஹாபாக்கள் எப்படி ஈமானை புதுப்பிக்கிறது? கலிமா சொல்லுங்க, கலிமா சொல்லுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இலைஹி யஸஅதுல் கலிமு தய்யிப், சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு உயர்ந்து போகுதுன்னு சொல்றாங்க. அந்த சிறந்த வார்த்தைக்கு முஃபஸ்ஸிர் விளக்கம் சொல்றப்போ, உலகத்திலேயே ஆக உயர்ந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான். உலகத்திலேயே ஆக உயர்ந்த கலிமா வார்த்தை எதுன்னு கேட்டா அது லா இலாஹ இல்லல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய ரப்புடைய இடத்துல ஏறி போய் கதவை தட்டுது. ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை நிலையானதாக ஆக்கி கொடுக்கிறான், நம்முடைய ஈமானை நிலையானதாக ஆக்கி கொடுக்கிறான். பெருமாசா சொன்னாங்க, பாதிரு பில் அமாலி ஸாலிஹா, பாதிரு பில் அமாலி ஸாலிஹா, நல்ல காரியங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க விரைந்து போகணும். எங்க நடக்குதோ அங்க விரைந்து சென்று விடுங்கள். ஏன்னு சொன்னா சதக்கூன ஃபித்னத்துன், சதக்கூன ஃபித்னுன் அப்படின்னு இருக்குது. ஃபித்னாக்கள் மிக விரைவில் வரக்கூடியதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு ஃபித்னா தெரியுங்களா? யுஸ்பிஹு ரஜுல முஃமினன் வ யம்சி காஃபிரா. காலையில ஈமான்தாரியா இருப்பாரு, மாலையில நிராகரிப்பாளரா மாறிடுவார். எப்படி சாத்தியமான விஷயமா? கொண்ட கொள்கையை நம்ம விட்டுருவோமா? எனக்கு காலையில ஒரு அம்மா, சாயங்காலம் ஆனா வேற அம்மான்னு சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? ஏன் நமக்கு நல்லா தெரியும், மூத்தாக வரைக்கும் அவங்கதான் அம்மா. வேற யார்கிட்ட போய் நம்ம மாத்தி சொன்னாலும் கூட என்ன பைத்தியம் முடிச்சுச்சா இவனுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அம்மாவை அத்தாரை மாத்தி சொல்றாங்க. நம்முடைய உயிரிலும் மேலான கலிமா. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு காலத்தில் குழப்பம் வரும். என்ன குழப்பங்க? என்ன குழப்பங்க? ஈமானை பலகீனப்படுத்தக்கூடிய சூழல் உண்டாகும், ஈமானை பலகீனப்படுத்தக்கூடிய சூழல் உண்டாகும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கடையில சத்தமிட்டு போறாங்க. மக்கள் எல்லாம் பஜாரை விட்டு ஓடி வந்துட்டாங்க பள்ளிவாசலுக்கு. பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய சொத்துக்கள் பங்கிடப்படல. அபூ ஹுரைரா வந்து வேகமா கேட்கிறாங்க, ஏப்பா நீ ஒரு சஹாபி தானே, இப்படி பொய்களுடைய சொத்து பங்கிடணும் சொல்லி எங்களை அனுப்பிச்ச, அங்க என்ன சொத்து பங்கிட்டு இருக்கு? பொய் சொல்லலாமா? அது கிருவு ஏற்று ஈமான் அல்லவா? பொய் என்ன செஞ்சிடும்? ஈமான சாப்பிட்டுருங்க. பச்சையா போய் இருக்கீங்க. நாங்க பஜார் வந்து எல்லாரும் விட்டு ஓடணும் நபியுடைய வழக்கத்தில் இருக்கிறதுக்காக இப்படி பொய் சொல்றீங்க. யார்கிட்ட சொன்னாங்க? யார் சொன்னாங்க? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த சஹாபாக்கள் அவருடைய தோளை பார்த்தே சொன்ன வார்த்தை. என்னப்பா இப்படி பொய் சொல்றீங்க? அப்போ ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொன்னாங்க, இந்த பஜாருடைய இந்த சூழல் இருக்கு, இந்த உலக மோகம் இருக்குது, அது உங்களுக்கு நபியுடைய சொத்து எதுவுமே மறைக்க வச்சிருச்சு. எப்படிப்பட்ட விஷயம்? இந்த உலக மோகம் இருக்குது, நபியுடைய சொத்து எதுன்றதே நீங்க மறந்துட்டீங்க. அபூ ஹுரைரா சொன்னாங்க, நபியுடைய சொத்து என்ன இந்த உலகத்துல? காசு பணம் கொடுத்துட்டு போனாங்க, இல்ல மக்காவையே முஸ்லிம்களுக்கு வக்ஃப் செஞ்சிட்டாங்களா? மதீனாவையே முஸ்லிம்களுக்கு வக்ஃப் செஞ்சிட்டாங்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சொத்தையும் விட்டுட்டு செல்ல, எதை விட்டு போறாங்க? இந்த மார்க்கத்தை, குர்ஆனை, ஹதீஸை, அதனுடைய விளக்கங்களை, ஈமானை
இந்த உம்மத்திற்கு வராசத்தாக விட்டு போனாங்க, சொத்தா விட்டுட்டு போனாங்க. அந்த சொத்துனால பள்ளிவாசல்ல பங்கிடப்பட்டு இருந்துச்சு. ஒரு கூட்டம் குரானை ஓதிக்கிட்டு இருந்துச்சு, ஒரு கூட்டம் ஹதீஸ்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு கூட்டம் தாவத்தை செஞ்சு கொண்டு இருந்துச்சு. கண்ணியம் இருந்தவர்களே, நீங்க நபியுடைய சொத்தை பார்த்துட்டு கூட நபியுடைய சொத்துக்கு புரியாத அளவுக்கு இந்த உலகத்துடைய மாயையில் மயங்கி போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. எப்ப சொன்னாங்க? ஒரு 10-20 வருஷத்துக்கு மேல இந்த ரோடெல்லாம் ஃப்ரீயா தான் இருந்துச்சு. இவ்வளவு கடலாம் கிடையாது. நானும் இந்த ஏரியா தானே, நாமளும் எங்க ஏரியா தானே, இந்த பாஜாரெல்லாம் இங்க கிடையாது, மார்க்கெட் அங்கதான். அப்படியே கொஞ்சமா ஆயிடுச்சு. ஒரு 10 வருஷத்துக்குள்ளதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பிறகு உண்டான காலம் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்ந்தாங்க. அப்பவே உலகத்தினுடைய அந்த அலங்காரம் மக்களை மதிமயக்க செய்கிறது என்று சொன்னா, இன்னைக்கு எல்லாம் என்ன சூழ்நிலை? நம்ம பைத்தியக்கார மாதிரி இல்லல்லாஹ் மண்டையாட்டம் என்ன பண்ணுவோம்? அல்லாஹ்வுடைய அந்த தஜர்ருபா, அவருடைய ஜலாலியத், அவருடைய உள்ளத்துல இறக்க வேண்டும் என்ற பேராவல்ல இன்னைக்கு பைத்தியமா யார் நம்ம பார்த்து பைத்தியம் சாப்பிடறாங்க? கலிமாவை சொல்லிக்கிட்டே இருப்போம், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன்? அது உயர்ந்த கலிமா. பெரியார்கள் சொல்லுவார்கள், இந்த திக்ரை விட்டு விட்டார் என்று சொன்னா அமல் செய்வதற்கு தௌஹீத் இல்லாம போயிடும். குர்ஆன் வசனம் கூட அப்படிதான் வருது. இலைஹி யஸாதுல் கலிமுத் தய்யிப், இலைஹி யஸாதுல் கலிமுத் தய்யிப். முதல்ல இந்த கலிமா தான் அல்லாஹ் உயர்ந்து போகும். அப்புறம் அமல சாலிஹ் ஏற்பாகும். பிறகுதான் அமல சாலிஹ் கிடைப்பதற்கு தௌஃபீக் கிடைக்குது. கலிமாவுடைய வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா, கலிமா நமது நாவால் சொல்லிக் கொண்டே இருக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் மங்க ஆரம்பித்துவிடும். எனவே கலிமாவுடைய வரக்கத்து என்னன்னு கேட்டா, நம்முடைய ஈமானை புதுப்பிப்பது. பெண்களுக்கு எல்லாம் நல்லா கேட்குதுங்களா? பெண்களுக்கு எல்லாம் நல்லா கேட்குதுங்களா? அதிகமா கலிமா சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு முசீபத் அவரை நோக்கித்தான் நிறைய வருது. இந்த பாஜார்ல கரும்பு வருதுன்னா ஆணை கறந்து வர தேவையில்லை. லடுக்கி பஜார்னு சொல்ற மாதிரி பெண்ணை கறந்தா வருது. என்ன எல்லாம் பார்த்துருக்கீங்களா? சும்மா முதலே உட்காந்துங்களோ? எல்லாம் முதலே வந்தீங்க போல இருக்கு. நம்ம தான் இடம் வந்திருக்கிறோம். அவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க. ஆண்களுக்கு விதியாக்கப்பட்ட கடனை தன் மனைவி வீட்டில் வைத்து அவளுக்கு தேவையான அத்துணை சௌகரியங்களும் செய்து கொடுக்கணும். இது கணவனுக்கு கடமை. ஆனா இன்னைக்கு பாருங்க, இதுதான் இஸ்லாமா? இதுதான் ஈமானுடைய விடயங்களா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப ஈமான் எந்த அளவிற்கு மங்கி போய் கொண்டிருக்கிறது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவேதான் நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈமான் இருக்கிற இந்த கலிமா என்கின்ற வார்த்தை இருக்கிறது, அது நாவால் சொல்லிக் கொண்டு முடித்துக் கொள்வது அல்ல, நமது ஈமானை புத்துணர்ச்சி உண்டாக்கக்கூடியதாக மாற்றக்கூடிய ஒரு கேடயம், ஒரு ஆயுதம் இந்த கலிமா. அததான் பிரதானமாக திக்ர் மஜ்லிஸில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. பிரதானமாக முதல் திக்ரே லா இலாஹ இல்லல்லாஹ். எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கத் அஃலஹல் முஃமினூன், முஃமின்களே இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லினார். அதுக்கப்புறம் அந்த முஃமின்கள் எப்படி இருப்பார்கள் என்று அந்த முஃமின்களை பற்றி விவரிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஈமான் இருந்தா வெற்றியாளர். ஈமான் இல்லைன்னு சொன்னா அவர் எவ்வளவுதான் நல்ல காரியங்கள் செய்தாலும், இந்த உலகத்தார்கள் மதிக்கக்கூடிய மாமனிதராக இருந்தாலும், ரப்புடைய பார்வையில் அவர் வெற்றியாளர் அல்ல. அவர் வெற்றியாளர் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடுத்து நமக்கு கடமையாக்கி கொடுத்தான் தொழுகை. தொழுகையுடைய பின்னணி என்ன? தொழுகையுடைய பின்னணி என்ன? தொழுதா என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். நம்ம அப்படிதான் இருப்போம். தொழுதா நன்மை கிடைக்கும். தொழுகைக்காண்டி போகக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் நன்மை உண்டாகுது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. இதை நம்ம விளங்கியிருப்போம். எண்ணித்திருக்கிறீர்களே, அது செய்யக்கூடிய தாக்கம் என்ன? அது செய்யக்கூடிய தாக்கம் என்ன? இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தொழுகை என்ன தாக்கத்தை உண்டாக்கி கொடுக்கும்? தொழுகை என்ன தாக்கத்தை உண்டாக்கி கொடுக்கும்? இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். யார் தொழுகிறார்களோ முறையாக, அவர்கள் மானக்கேடான பாவமான காரியங்களில் ஈடுபட மாட்டார். அந்த தொழுகை உண்மையாக இருந்தால் அவரை தடுக்கும். இன்னைக்கு பாவம் செய்யாம யாராலும் இருக்க முடியாது.
இன்னைக்கு பாவங்கள் செய்யாம யாராலும் இருக்க முடியாது. அனுதினமும் பாவம், ஒவ்வொரு நொடி முழுவதும் பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வை மறப்பது ஒரு பாவம் தானே, படைத்த இறைவனை மறப்பது ஒரு பாவம். அதற்கு இந்த உலகத்தில் எத்தனையோ சூழல் உண்டாகி இருக்கிறது. கொஞ்ச நேரம் போன பார்த்தா போதும், எவ்வளவு நேரம் கழிக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனா ஒரு 10 நிமிஷம் விக்கிர செய்யறோம்னு சொன்னா அந்த தஸ்பீ கட்டையை பார்த்துட்டே இருப்போம். எப்போ 33வது அந்த கட்டை உருவ போகுது, அடுத்து எப்போது 100 மாற போகுது பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனா செல்போன்ல ஏதோ ஒரு பார்க்கிறப்போ நேரத்தை தட்டி பார்ப்போமா? பார்க்கவே மாட்டோம். அப்போ மானக்கேடான விஷயங்களை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தொழுகையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சூரத்துல் முஃமின் அதான் சொன்னான், கல் அஃலஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஃபாஷியூன். அவர்களது தொழுகை பயபக்தியுடைய ஒரு தொழுகையாக இருக்கணும். பயபக்தி இல்லாத தொழுகையாக இருக்கிறது. தக்வாவுடைய தொழுகை எண்ணமே இல்ல, இறையச்சமே இல்ல, பாவத்தை விட வேண்டும் என்கின்ற எண்ணமே இல்லை சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர் இந்த உலகத்தில் நிரந்தர வெற்றியாளர் கிடையாது. என்று ஒரு வசனம் வருகிறது. யார் பாவங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்கிறாரோ, பாவம் செய்யாமல் இருக்கிறாரோ, கியாமத்துடைய நாளில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், பாவத்தில் இருந்து பாதுகாப்பு பெற்றவர், அவர் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர், அல்லாஹ்வுடைய அருளை ரஹமத்தை பெற்றவர். அது மகத்தான நற்பாக்கியம், வெற்றி என்பதாக ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லி காண்பிக்கிறார். அப்போ இன்னைக்கு பாவம் செய்யாம இருக்கக்கூடிய சூழல் இல்ல, அனுதினமும் பாவத்திலேயே நாம் பீடில் மாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பாவம் இல்லாமல் இருந்தால் நம் வெற்றியாளர்களாக மாற முடியும். நம்ம இடத்துல முறையான ஈமான் இருந்தால் நம் வெற்றியாளர். நம்ம இடத்துல பாவங்கள் இல்லாமல் போனால் நம் வெற்றியாளர். பாவங்களை விட்டு தடுக்கக்கூடிய காரியம் என்ன? அது நமது தொழுகை, அது நமது தொழுகை. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து நமக்கு கடமையாக்கப்பட்ட விஷயம் என்ன சொல்லுங்களேன். ஒரே பேசிக்கிட்டே இருந்தா சரிவாயிடும். நமக்கு தெரிஞ்சதால நான் சொன்னேன். அடுத்த கடமை என்னங்க? நோன்பு. நோன்புடைய பின்னணி என்ன நமக்கு தெரியும். ஏன்னா நோன்புடைய காலத்துல எல்லாம் எல்லா உலமாக்களும் சொல்வதுதான். ஆனா அது மனதை போய் தட்ட மாட்டேங்குது. யார் நோன்பாளியாக இருப்பாரோ அவருடைய நோன்புக்கு என்ன கொடுக்கும்? லஅல்லக்கும் தத்தகூன். என்ன கொடுக்கும்? தக்வாவை கொடுக்கும், இறையச்சம் கொடுக்கும். இந்த இறையச்சத்தை தான் ரொம்ப எதிர்பார்க்கிறோம். இந்த இறையச்சம் எவருக்கு இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் வெற்றியாளர்களாக மாறுவார்கள். இறையச்சம் இல்லை என்று சொன்னால் அவர் இந்த உலகத்தில் நிரந்தர வெற்றியாளர்களாக ஆக முடியாது, நிரந்தர வெற்றியாளர் ஆக முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமாள் தனது முபாரக்கான நாங்கள் சொன்னாங்க, அல் கையிசு மன்தான நஃப்ஸஹு. யார் தனது உள்ளத்தை, தனது மன இச்சையை அடக்கிக் கொள்வானோ அவன் தான் அறிவாளி என்று சொன்னார். எப்படி பார்த்தீங்களா? யார் அறிவாளியா இருப்பாரோ அவரும் வெற்றி பெற்றவராக ஆக முடியும். ட்ரிக்ஸ் பெறலாம் செய்ய முடியாது, அவரால வெற்றி பெறவே முடியாது. என்னதான் கடினமான உழைப்பா இருந்தாலும் ஒரு ட்ரிக்ஸ் தெரியணும். காலம் ஃபுல்லா உழைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா முன்னேற மாதிரி தெரியல. இவன் நேற்று தான் உழைச்சா பெரிய ஆளாயிட்டா. எப்படி? காலம் ஃபுல்லா உழைச்சவருக்கு அந்த உழைத்த வரக்கத்து கிடைக்கும். ட்ரிக்ஸ் தெரியாதால முன்னேற மாட்டாரு. ட்ரிக்ஸ் தெரியாதால முன்னேற மாட்டாரு. ட்ரிக்ஸ் தெரிஞ்சாரு டக்குன்னு உள்ள புறாரு பெரிய ஆயிடுறாரு. அப்போ பெருமாள் சொல்றாங்க, அறிவாளி யாரு? தனது நஃப்ஸை யார் அடக்கிக் கொள்வாரோ, தன் நஃப்ஸை யார் அடக்கிக் கொள்வாரோ அவர் அறிவாளி. இந்த நஃப்ஸை எப்படி அடக்க முடியும்? பத்னி போட்டதான் அடக்க முடியும். எல்லாருக்குமே தெரியும், நரகத்தை படைச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை எப்படி சரி கட்டினான்றது தெரியும். தெரியாதா? நஃப்ஸை படைச்சிட்டு நரகத்துல நஃப்ஸை படைச்சிட்டு நீ யாரு கேட்டப்ப நீதான் நான் தான் சொன்னது நஃப்ஸ். அப்படிப்பட்ட ஒரு நஃப்ஸை நம்ம உள்ளத்துல வச்சிருக்கிறோம். நீதான் நான் தான் சொன்னதுதான் நஃப்ஸ். எப்போது நீ இறைவன் நான் உங்களால் படைக்கப்பட்ட அடிமை எப்ப சொல்லுச்சு? அதை பட்டினியாக போட்ட போதா சொல்லுச்சு. அப்போ
ஒரு மனிதன் அறிவாளியாக வேண்டும் என்று சொன்னால் நபி சொல்றாங்க நஃப்ஸை அடக்க வேண்டும் என்று. அந்த நஃப்ஸை அடக்கினால் அறிவாளி. நஃப்ஸை அடக்கக்கூடிய அமல் நம்ம என்ன இருக்குது? நோன்பு இருக்கு. அப்ப அல்லாஹ் இந்த உலகத்துல எதுவெல்லாம் நமக்கு எதிரியாக நம்முடைய வெற்றியை வீழ்த்தக்கூடிய சாதனமாக இந்த உலகத்துல எதுவெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் தடுப்பதற்குரிய ஆயுதத்தை அல்லாஹ் கையில கொடுத்துட்டான். எப்படிப்பட்ட ரப்பு பாத்தீங்கன்னா, நம்மள ஏதோ ஏனோ வரலாம் விடல, எல்லாத்துக்கும் அல்லாஹ்வே நம்ம நம்பி இருப்போம். ஆனால் மறைவான ரப்பை நம்புவதற்கு முன்னால் நம் கண்கூடாக செய்யக்கூடிய அமலை கொண்டு அல்லாஹ் ஷானஹு தஆலா எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாப்பு சொல்லியிருக்கிறான். எதிரிடத்திலிருந்து பாதுகாப்பு. நமது ஈமான் பலவீனமாகிறதா கலிமா சொல்லுங்கள், அது பலமாகும். மானக்கேடான பாவமான காரியங்கள் ஈடுபட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா, உண்மையான முறையில் தொழுவுங்கள், நீங்கள் அந்த கெட்ட செயல்களில் ஈடுபட மாட்டீர்கள். உங்களது உள்ளம், உங்களது நஃப்ஸ் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு வர வேண்டுமா? நீங்கள் அறிவாளிகள் உலகத்தில் ஆக வேண்டுமா? நீங்கள் நோன்பு என்கின்ற ஆயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அமலும் நம்முடைய முழு வெற்றிக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட ஆயுதம். கேடயம் வேற யாரையும் நிறுத்துவதற்காக அல்ல, வேற யாரையும் சரிப்பதற்காக வேண்டி அல்ல, நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி. நம்முடைய எதிரி இந்த உலகத்தில் மட்டுமல்ல, எங்கேயும் ஈருலகிலும் நமது எதிரி யாருக்குதா? ஷைத்தான் நஃப்சுதான். ஷைத்தான் நஃப்சுதான். நமது மறுமையில் இழிவை ஏற்படுத்தக்கூடிய அத்தனை எதிரிகளும் நம்முடைய கெட்ட செயல்கள். நமக்கு வேற யாரும் எதிரில கிடையாது. அதெல்லாம் திரும்ப சொன்னாங்க, ஒரு ஜிஹாதுக்கு போயிட்டு வந்தாங்க, ஒரு அறப்போர் மார்க்க போருக்கு போயிட்டு வந்தாங்க. அதற்கு பெருமாள் சொன்னாங்க, நீங்க சின்ன போருக்குதான் போயிட்டு வந்திருக்கிறீங்க, லட்ச கணக்கா ஆயிரக்கணக்கான எதிரில சண்டை போட்டு சஹாபால சொல்றாங்க, நீங்க சின்ன போருக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க. சின்ன போராது, மார்க்க அறப்போர் எவ்வளவு சிரமமானது. நபி என்ன சொன்னாங்க? சின்ன போருக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க, இனிமே நீங்க பெரிய போரை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. அது என்ன பெரிய போர்? நஃப்ஸோடு மோதுவது. சாதாரண விஷயமா? அப்போ நமக்கு வெளியெல்லாம் பெரிய எதிர்ப்பு கிடையாது. நம்முடைய ஆயுதம் நமது 5 கடமைகள். நமது ஆயுதம் நமது 5 கடமைகள். நாம் எதிர்க்க வேண்டிய எதிரி நஃப்ஸும் ஷைத்தானும். ரொம்ப கத்திரமா இருக்கா? ரொம்ப கத்திரமா இருக்கா? விலங்குதுங்கள சில நேரங்கள்ல ஆவேசமா பேசணும், கலிமா சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னுவாங்க. சில பேர் சவுண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கும், அதை கேட்டாலுமே நாமளும் கலிமா சொல்லணும் அப்படின்னு தோணும். அதுக்காக சத்தமா பேசுறேன். சில நேரத்தில் ரொம்ப சத்தமா பேசிட்டா ஒண்ணும் புரியாம பேரக்கூடாது. அதுக்காக ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ பெருமாச சொன்னாங்க, அது கையிசு மந்தான நஃப்ஸஹு, யார் அறிவாளின்னு கேட்டா, யார் தனது நஃப்ஸை அடக்கி ஆடுவாரோ அவர் அறிவாளி. வஅமில பஅதல் மௌத், மௌத்துக்கு பிறகு நமக்கு தேவைப்படக்கூடிய அமலை யார் இந்த உலகத்திலேயே நிறைவேற்றிக் கொள்வாரோ அவர் அறிவாளி, அவர் வெற்றி பெறுவார். வல் ஆஜிஸு மன் தபா ஹவாஹு, யார் இந்த உலகத்தின் இழிவானவர், தோல்விக்குரியவர் என்று சொன்னால் தனது மன இச்சைக்கு யார் கட்டுப்படுறாங்களோ, தன் ஆசைக்கு தன் விருப்பத்திற்கு யார் முதலிடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள் அல்ல, தோல்வியாளர்கள் என்று பெருமாசாசம் சொல்லி காமிச்சிருக்கிறார். யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நாம விரும்பக்கூடிய எல்லாமே நமது மனவீழ்ச்சி அடிப்படைதான். மனவீழ்ச்சி ஏன் இஷ்டப்படி வாழுவேன், அதற்கு யார் தடுக்கக்கூடாது. எங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு, நாங்க விரும்புறத செய்யறதுதான் எங்களுக்கு சுதந்திரம் என்று நினைக்கிறார். அசல்ல சுதந்திரம் எதுன்னு சொன்னா அவர் வெற்றியாளராக மாற வேண்டும், அதான் சுதந்திரமே. அவர் வெற்றியே ஆகல, அப்புறம் சுதந்திரம்னா எப்படி சுதந்திரம் ஆவாங்க? நான் சொல்றது புரியுதுங்களா? சுதந்திரத்தை எப்ப கொண்டாடுனாங்க? வெற்றியாளருக்கு பிறகு தானே. வெற்றியே ஆக மாட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்குது? மன இச்சையை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் வெற்றியாளர்கள் அல்ல. அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரம் அது உண்மையான சுதந்திரம் அல்ல, அது பொய்யான சுதந்திரம், அது ஏமாற்றக்கூடிய மாயை. எண்ணத்திற்கு நாம் விளங்க வேண்டும்.
நாம் நமது நப்சை அடக்கினோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான வெற்றியாளர். மனோ இச்சைக்கு வழிவிட்டது என்று சொன்னால் அவர் உண்மையான வெற்றியாளர் அல்ல. எனவேதான் நோன்பு நமக்கு தக்குவாவை தரக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு என்ன விளங்கிக்கிட்டாங்கன்னா, நோன்பு வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், கடுமையான வெயில் வரப்போகுது, நிறைய வியாபாரங்கள் இருக்குது, நிறைய பொருட்கள் வாங்க இருக்குது. பொம்பளைங்க நீங்க வீட்டுல சும்மா இருக்கிறீங்க, நோம்பு வச்சுக்கிறீங்க. ஆம்பளை நாங்க வேலைக்கு போயிட்டுதான் இருக்குது, அவனை எங்களுக்கு சேர்த்து துவா செய்யுங்க, தௌபா செய்யுங்க, அல்லா பாவத்தை மன்னிச்சிருவான் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்பு ரொம்ப முக்கியமானது. நோன்பு இந்த மனிதனுக்குரிய பிரதானமான ஆயுதம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்தனாலதான் மற்றதுக்கெல்லாம் ஏழாம் பிறகுதான் இந்த நோன்புக்கு மட்டும் 2 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் செய்யப்பட்டுருச்சு. இந்த நோன்புக்கு இப்போ தொழுகைக்கு நமக்கு எப்போ அழைப்பு கொடுக்கப்படுது? ஒவ்வொரு வக்துக்கும் கொடுக்கப்படுது. ஈமானுக்கு எப்போ அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு? நம்ம பிறந்தமே வந்துருச்சு அழைப்பு, நம்ம பிறந்தமே ஈமான் கொண்டு. இந்த நோன்புக்கு 2 மாத காலம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். எதற்காக வேண்டி? இந்த நோன்பு ரொம்ப முக்கியமானது. எப்படி ஒரு வீட்டுல கல்யாணம் ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சனால தானே 2 மாசத்துக்கு முன்னாடியே லெட்டர் அடிச்சு, பத்திரிக்கை அடிச்சு, ஊடு ஊடா கொண்டு போய் வச்சு யாராவது விட்டுருக்கோமான்னு பாக்குறோம். எதற்காக? அது ஒரு நமது குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான விஷயம், ஒரு விசேஷமான விஷயம். அது அதை யாரும் விட்டுறக்கூடாது. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அப்போ எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு காரியத்திற்குத்தான் நாம் என்ன செய்வோம்? முன்கூட்டியே அறிவிப்பு செய்வோம். இது உலக நடைமுறை. இதை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கற்றுக் கொடுத்தோம். மகிழ்ச்சியான விஷயம். நோன்பு வைக்கிறது மகிழ்ச்சி, நோன்பு வைக்கிறது மகிழ்ச்சி. கண்ணியத்திற்குரியவர்களே, உலமாக்கள் சொன்னாங்க, யாரு வேலையிலே இருந்து பழகிட்டாங்களோ, இன்னைக்கு பல பேரை பார்க்கிறோம், காலில இருந்து இந்த கடன் நிற்பாரு, காலை நின்று இன்னைக்கு கால் வலிக்காதா, அதெல்லாம் ஒண்ணும் தெரியல, சாப்பிட மாட்டாங்க, காலை நாஷ்டா செய்ய மாட்டாங்க, காலை நாஷ்டா செய்ய மாட்டாங்க, தண்ணி கூட இருக்காது, குடிக்க மாட்டாங்க. பல பேர் திருவிழாக்கள்லாம் போய் கடை போடுறவங்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடே இருக்காது, பெரும்பாலும் தண்ணியே குடிக்க மாட்டாங்க. ஏன்னா எங்க அத்தா கடை திருவிழா சிரிக்கிறாங்க தெரிஞ்சவங்க, நம்ம அத்தா திருவிழா கடை போடுறவர் தான். இந்த மூட்டை தொகைலாம் பாத்தீங்க வச்சுக்கோங்க, மார்க்கெட்ல அவங்க காலைல சாப்பிடவே மாட்டாங்க, சாயங்காலம் தான். ஏங்க? சாப்பிட்டா வேலை செய்ய முடியாது. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தெரியும் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மனிதர்கள் கூட நோன்பு வைக்க முடியுமான்னு தெரியும். அதனாலதான் எல்லாருக்குமே நோன்பை கடமையாக்கலாம், எல்லாருக்குமே நோன்பை கடமையாக்கலாம். யாருக்கு அந்த நோய் சரியே ஆகாதோ, யாரால் நோன்பை வைக்கவே முடியாதோ, அப்படிப்பட்ட முதுமை கொண்ட முதியவருக்குத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா விடுவதற்கு அனுமதி கொடுத்தான். அப்பையும் நோன்பை விட்டு சும்மா இருக்கக்கூடாது, அதற்கு ஏதாவது பரிகாரம் செய்யணும், அதற்கு ஏதாவது பரிகாரம் செய்யணும். ஏன் பரிகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தா? ஏன் பரிகாரத்தை? நீங்க பாருங்க, களிமாவுக்கு கடைசி களிமா சொல்லிட்டு இருக்கணும். தொழுகை விட்டா திரும்ப பரிகாரம் செய்யணும், திரும்ப தொழுகணும், கலா செய்யணும். நோன்பு விட்டா அதையும் கலா செய்யணும். ஜக்காத்தை கொடுக்காம எடுத்தா கணக்கு போட்டு சரியா கொடுக்கணும். இதனால முடியலையே, விட்டுட்டாரு, அப்படியே விட்டுலாமா? விடவே மாட்டோம். ஏன்னு சொன்னா இந்த மனிதனுடைய வாழ்வில் அவனது ஈமானை பலகீனப்படுத்தக்கூடிய கெட்ட கருமங்கள், கெட்ட காரியங்கள் துரத்திக்கிட்டே வருது. அதுல இருந்து இந்த மனிதன் பாதுகாப்பு பெற்று ஜெயசீலராக மாற வேண்டும், வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்று சொன்னா இந்த அமலை அவர் எப்படியாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டா போச்சு. அதனால்தான் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமலை விடுவதற்கு அனுமதி கொடுக்கவே இல்லை, பகரம் செஞ்சதுன்னு சொல்லிட்டான். நஃபிலான நோன்புகளை விட்டுட்டா அதையும் என்ன செய்யணும்? கலா செய்யணும். நோம்புல மட்டும் பாருங்க, நோம்புல நஃபிலான நோம்ப வச்சுட்டு விட்டா அதையும் கலா செய்யணும். நஃபிலான தொழுகை விட்டா, தக்பீர் கட்டி தொழுது விட்டாரு பாதிலேயே, அதையும் என்ன செய்யணுங்க? கலா செய்யணும். நஃபிலாக செய்யப்படக்கூடிய அமல்கள், அது தொழுகையா இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும், இணைத்திற்குரியவர்களே, உம்ராக்கள் ஹஜ்ஜாக இருந்தாலும், ஹஜ்ஜில நஃபிலா கிடையாது, அது பர்வதான். உம்ராக்களாக இருந்தாலும் அதுல ஏதேனும் ஒரு துறையை செய்துவிட்டு முடித்துவிட்டோம் என்று சொன்னா திரும்பவும் செய்வதை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுங்களா? நமது ஈமானை பாதுகாத்து முழு வெற்றியாளர்களாக, நிரந்தர வெற்றியாளர்களாக மாற வேண்டும். அதற்காண்டிதான்
அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 அமல்களும் 5 ஆயுதங்கள். எதற்குங்க? யாரையும் வெட்டி வைக்கிறதா இல்ல, நம்மளை காப்பாத்தி ரப்புக்குரிய பொருத்தம் பெற்றவர்களாக ஆவதற்காக, ரப்புக்குரிய பொருத்தம் பெற்றவர்களாக ஆவதற்காக. இணைத்திற்குரியவர்களே, ஒரு ஹதீஸ் வரும், இன்னல்லாஹ லா யர்தா லிஅப்தி, இன்னல்லாஹ லா யர்தா லிஅப்தி. ஒரு அடியான அல்லாஹ் பொருந்து கொள்றான். நல்ல கவனி, ஒரு அடியான அல்லாஹ் பொருந்து கொள்றான். ஏன் நல்லா கவனிங்க சொல்லி சொன்னா, வருவானம் மினல்லாஹி அக்பர் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் ஆக உயர்ந்தது, ஆக பெரியது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இந்த பொருத்தம் எதுல கிடைக்குது தெரியுங்களா? ஐயகுல அக்கலத்தன் வ யஷ்ரபு ஷுர்பத்தன் ஃபஹமிதஹு. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் சாப்பிட்ட பிறகு ஐயகுல் அக்கலத்த ஃபயஹ்மதுஹு, சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தால், வயஷ்ரபு ஷுர்பத்தன் தண்ணீர் குடித்த பிறகு ஃபயஹ்மதுஹு அல்லாஹ்வை புகழ்ந்தால், அந்த மக்களை அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான் சொல்றான். நாம நோன்பு வைத்து என்ன செய்யறோம்? முதல்ல நோன்பை காலையிலிருந்து கடைபிடிக்கிறோம். இஃப்தார் நேரத்துல நம்ம நோன்பை எப்படி திறக்கிறோங்க? கண்டிப்பா ஒரு கொட்டா கஞ்சி இருக்கும், உணவு கண்டிப்பா ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்கும், 2 இருக்கும். ஆனா அல்லாஹ்வை புகழ்றது மட்டும் அப்ப மறந்துடும். ஏன்னா நம்ம முன்னாடியே துவா வச்சிருவோம்ல. துவா அசல்ல எல்லாத்துக்குமே துவா எப்ப செய்வாங்கன்னா, ஒரு அமல் முடிந்த பிறகுதான் துவா செய்வாங்களே. ஒரு அமல் முடிச்சுட்டா துவா செய்வாங்க. ஆனா நோம்புல மட்டும் பாருங்களேன், அமல் முடியல, இன்னும் நோன்பு திறந்தாத்தான் அமல் முடியுமே, நோன்பு என்ற அமல் முடியும். அதற்கு முன்னாலே துவா செய்யும். எதற்காக வேண்டி? யா அல்லாஹ், இந்த உலகம் இருக்கே என் வயிற்றுக்கு அவ்வளவு தேவை, நான் சாப்பிட்டுட்டே குடிச்சிட்டு மறந்துடுவேன், நான் சாப்பிட்டே குடிச்சுன்னா வச்சுருவேன், ஒன்னை மறந்துடுவேன். அடுத்து வேற ஏதாவது வாழைப்பழம் இருக்குதா, ஆப்பிள் இருக்குதான்னு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். உன்னை புகழ மறந்துடுவோம். அதனால நாங்க அட்வான்ஸா என்ன செஞ்சிருவோம்? முன்னாடியே அட்வான்ஸா துவா வச்சிருவோம். அல்லாஹ் லக்க ஸம்து வபிக ஆமன்து வ அலைக தவக்கல்து. இந்த நோன்பு வராதனால நமக்கு வேகமா வர மாட்டேங்குது. நீங்க எல்லாம் அடிக்கடி நோன்பு வைப்பீங்கன்னு நினைக்கிறேன், கான்கால இருக்கிறதுனால, பாபா கூட இருக்கிறதுனால. இப்ப நோன்பு மட்டும் பாருங்களேன், அந்த அமலை முடிப்பதற்கு முன்னாலே துவா செய்கிறோம். அந்த நோன்பை முடிப்பதற்குனால துவா செய்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு அமலை முடித்த பிறகும் என்ன சில நேரத்துல துவா செய்யணும். இதுகால வரைக்கும் நாம் மறந்திருந்தால், விழிப்புணர்வு இல்லாதவர்களாக இருந்தால், இதற்கு பிறகு விழித்துக் கொள்ள வேண்டும். நோன்பு வர நெருங்கிருச்சு, நோன்பு வர நெருங்கிருச்சு. யார் நோன்பு திறந்த பிறகு இந்த எண்ணத்துல நான் அல்லாஹ்வை புகழ்ந்தேன்னு சொன்னா, சாப்பிட்ட பிறகும் குடித்த பிறகும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்வார் என்ற ஆதரவோடு நம்ம சொல்லிட்டோம் சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் நம்ம பொருந்திக்கிறோம். இது ஏன் வார்த்தை இல்ல, இன்னைக்கு காலையில அந்த ஹதீஸை பார்த்தேன், இன்னைக்கு காலையில அந்த ஹதீஸை கண்ணில் பட்டுச்சு. அப்போ ஒரு நோன்பு நமக்கு எப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுத் தருகிறது என்று சொன்னா, இறை அச்சத்தை பெற்றுத் தருகிறது. அந்த இறை அச்சத்திற்கு பிறகு நமக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வாங்கி தருகிறது. எவ்வளவு பெரிய விஷயம்! அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கடமையும் நாம் வெற்றியாளர்களாக ஆகுவதற்கு உரிய ஆயுதங்கள், சாதனங்கள். அடுத்து 4வது என்ன கடமை? போதும்ல, இது 3 பேசியாச்சு, பெருசா ரொம்ப நேரமா. 4வது என்னது? ஜக்காத். 4வது ஜக்காத். ஜக்காத் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஒரு ஆயத்துல, அல்லதீன லா யுத்தூன ஸகாத்த, யார் இந்த உலகத்துல ஜக்காத்த முறையாக கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் முறையா கொடுக்கறது இல்ல, சும்மா கொடுத்துறாங்க. ஜக்காத்து ஏதோ அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறோம், அல்லாஹ் தஆலா எங்களை கபூல் செஞ்சுக்குவான் என்று நினைக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, 2 விஷயம் இருக்கு. ஒண்ணுக்கு பேரு தௌஃபீக், இன்னொருக்கு பேரு கபூலியத். 2 விஷயம் இருக்குது. பெண்கள் நல்லா கேட்டுக்கோங்க. ஒண்ணுக்கு பேரு தௌஃபீக், தௌஃபீகான் பேர் இருக்கிறாங்களா இல்லையா, தௌஃபீக். இன்னொன்னுக்கு பேரு கபூலியத். இந்த தௌஃபீகான் பேர் வைப்பாங்க, கபூலியத் பேர் வைக்க மாட்டாங்க. ஏன்? கபூலியத் அல்லாஹ் தான் கொடுக்க முடியும், யாருக்கு பேர் வைக்க மாட்டாங்க.
என்ன சொல்றீங்க? யாருக்கா வச்சிருக்காங்களா? கபூலியான்னு சொல்லி வச்சிருக்காங்களா? வைக்க மாட்டாங்க. கபூலியத்தை அல்லாதான் கொடுக்கணும். பெருமாள் செல்லந்தாரிசனுடைய பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அபூஜஹலுக்கு கொடுத்தான். தௌஃபீக். பெருமாள் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எத்தனையோ காசுகளுக்கு கொடுத்தான். நாமெல்லாம் நபி ஈமான் கொண்டிருக்கோம், நமக்கெல்லாம் அது கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அது தௌஃபீக். அது முக்கியம் இல்ல, அது முக்கியம் இல்ல. அவர்களுக்கெல்லாம் ஈமான் என்ற கபூலியத்து கிடைக்கல, நமக்கு ஈமான் என்ற கபூலியத் கிடைச்சு. இந்த கபூலியத்தை பார்த்துத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா கத் அஃலஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்றவர் சொன்னான். நபியை பார்த்தவர் வெற்றி பெறல, நபியை பார்த்தவராக இருந்தாலும் சரி, நபியை பார்க்காதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஈமான் கொண்டால் வெற்றி பெற்றவர்கள். அப்ப இதுக்கு பேரு கபூலியத். சில நபிமார்களுடைய வாழ்வில் மனைவியாக ஆகக்கூடிய நசீபு சில பேருக்கு கிடைச்சிச்சு, தௌஃபீக் கிடைச்சிச்சு. ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, அவங்க ஈமான் கிடையாது. ஹஜரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். சில நபிமார்கள் அல்லாஹ்வுடைய முழு ஆதரவு பெற்றவர்கள், அவங்களுடைய மனைவியாவதற்குரிய பாக்கியம், அதான் தௌஃபீக். தௌஃபீக்லாம் பாக்கியம். இந்த பேரை மாற்றமா வைப்பாங்க, பாக்கியான்னு சொல்லி. நம்ம வைக்க மாட்டோம். அப்போ தௌஃபீக் கிடைக்கும். ஆனா என்ன கிடைக்கிறது? நபிமான மனைவிக்கு கபூலியத்து கிடைக்கல, ஈமான் கிடைக்கல. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா மாறினாங்க, அவங்களுடைய கணவர் வந்து காஃபிர், அவங்களுடைய கணவர் வந்து காஃபிர். என்ன? ஆனா அல்லாஹ் அவங்களுக்கு ஈமான கொடுத்தான். அவங்களுடைய கணவர் முக்மீனான தௌஃபீக் கிடைக்கிறவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? அவங்களுக்கு தௌஃபீக் கிடைச்சிச்சு. அதனால சில பெண்கள், என் புருஷன் குடிகாரா இருக்கிறாப்புல, சிறுடா இருக்கிறாப்புல, இருந்துட்டு போட்டுமா, அல்லாஹ்வை சுத்தமா புரிஞ்சுக்கவே மாட்டாருங்க. அல்லாஹ் அவன் பேசுறாரு, ரசூல் சாஸ்திர மதிக்க மாட்டாரு, வாய்ப்பு வந்த மாதிரி பேசுறாரு. பரவாயில்ல, இருக்கட்டும். அல்லாஹ் தஆலா உனக்கு ஈமானுடைய கபூலியத்தை கொடுத்திருக்கிறாங்க, நீ அதை ஆதரவை. ஆசியா மமரே. சில பெண் மக்களுக்கு கணவன் நபிமார்களை போல அமைச்சிருவாங்க, ஆனா அவங்களுக்கு என்ன கிடைக்காது? கபூலியத்து கிடைக்காது. எல்லா பாவமலை கருத்து போடுவாங்க. மார்க்கத்துக்கு எதெல்லாம் முரணாக இருக்குமோ அதுல எல்லாம் ஈடுபடுவாங்க. அல்லாஹ் பாதுகாப்பு. அப்போ கபூலியத்துன்னு ஒண்ணு இருக்குது, தௌஃபீக்னு ஒண்ணு இருக்குது. தௌஃபீக் கிடைக்காம போயிட்டா கூட பரவாயில்ல, கபூலியத்து கிடைச்சி ஆகணும். நான் எதற்காண்டி சொன்னேன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன லா யுத்தூன ஸகாத்த, யாரு ஸகாத்தை கொடுக்காம இருக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்துல வேணா முஃமினாக வேஷம் போட்டுக்கலாம், இந்த உலகத்துல வேணா முஃமின் மாதிரி நடந்துக்கலாம், ஆனா வஹும் பில் ஆகிரத்தி ஹும் காஃபிரூன். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. எவ்வளவு பெரிய எச்சரிக்கையான வார்த்தை பாருங்க. வஹும் பில் ஆகிரத்தி ஹும் காஃபிரூன். உங்களுக்கே அர்த்தம் தெரிஞ்சிடும். அவர்கள் மறுமையில இறை நிராகரிப்பாராக இருப்பார் சொல்றான். எவ்வளவு பெரிய நசீபற்றத்தில் நம்ம. அப்போ நாம கொடுக்கிற ஜக்காத்தை ஏதோ நம்முடைய காசுல எடுத்து கொடுக்கிறோம், அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிட்டோம், அல்லாஹ் கடமையாக்கிட்டா கொடுத்துட்டோம், அப்படி அல்ல. மறுமையில் நமக்கு ஒரு உத்தரவாதம் அல்லாஹ் கொடுத்திருக்கான். ஜக்காத்தை முறையாக நிறைவேற்றி விட்டால் அவர் மறுமையை எப்படி இருக்க மாட்டான்? காஃபிராக இருக்க மாட்டான். நிறைவேற்றவில்லை என்றால் சத்தியமாக அவன் காஃபிராக இருப்பான். இது குர்ஆனுடைய வசனம். எனவே நாம் கொடுக்கக்கூடிய இந்த ஜக்காத் என்கின்ற சாதனம் இருக்கிறது, ஆயுதம் இருக்கிறது, நாளைக்கு மறுமையில நம்முடைய குஃப்ரிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொடுக்கும். ரசூலுல்லாஹ் பயந்தாங்க. ஷிர்க் சகீர், சின்ன சின்ன ஷிர்க்குகள், இணையத்துக்கு நான் பயப்படுற உம்மத்தை. பெரும் குஃப்ரை விட்டு நான் பயப்படல. பெரும் குஃப்ரை இந்த ஈமான்தார்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா சின்ன சின்ன குஃப்ர்கள் இருக்குது, அது மக்களுக்கு தெரியாது, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவருடைய ஈமான் பறிபோய் கொண்டே இருக்கும், அவர்கள் நிராகரிப்பவர்களாக மாறிக்கொண்டே இருப்பாங்க. பயந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை பார்த்து. நாம அந்த பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட சாதனம் எதுங்க? ஜக்காத். ஜக்காத்தை முழுமையாக வருடந்தோறும் நிறைவேற்றிக் கொண்டே வந்தோம் என்று சொன்னால் சத்தியமாக நாளை மறுமையில் நாம் இறை நிராகரிப்பதை கூட்டத்துல இருக்க மாட்டோம் என்பது சத்திய வாக்கு. அடுத்தது என்னங்க? ஹஜ். ஹஜ் எல்லாருக்குமே தெரியுங்க. ஏன்னா பல பேர் ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போகும்பொழுது சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, எனக்கு 1.5 வரைக்கும் நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்குள்ள முடிக்கணும் கரெக்டா.
நான் நிறைய ஐடியா பண்ணி வச்சிருப்பாங்க, தொழுகிற நேரம் வந்துடும். அப்போ அடுத்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு எப்படிப்பட்ட ஆயுதம் சொன்னா, நம்முடைய முழு வாழ்வில் நடக்கக்கூடிய அத்துணை பாவங்களை மன்னிக்க செஞ்சிடும். அதான் ஹஜ். ஹஜ் எப்படிப்பட்டதுங்க? ஹஜ் என்ற அமல் இருக்குது, அதை யார் நிறைவேற்றி விட்டாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று மாறிடுவார். இது ஹதீஸிலே வார்த்தை, இது நம்முடைய வார்த்தை இல்லை. அப்ப ஒரு குழந்தையை எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சமயத்தார்களும் விரும்புவார்களோ அது போன்ற ஒரு ஹாஜியை எல்லாரும் விரும்புவாங்க. அதனால யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சிலர் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் தொழுகையாளி, முஸ்லிம் படுக்கலாமா, நாங்கெல்லாம் ஜக்காத் கொடுக்குறவங்க, முஸக்கீன் படுக்கலாமா, ஆனா ஹாஜி என்ன படுத்தாங்க, ஹாஜி படுவோம். ஹாஜி முகமது இப்ராஹிம் ஷா பாய், வெறும் பாயில் அவரு ஹாஜி பாய். ஏன் வந்துச்சு? எல்லாரும் அவரை கொண்டாடக்கூடிய நபர், அவர் குழந்தை, எல்லாரும் பிரிப்பக்கூடிய நபராக அவர் ஆயிருக்காரு. இந்த பேரு சாதாரணமா வரல. யாரா வச்ச பின்னணி இருக்குதா, வரலாறு இருக்குதா? யார் இந்த ஹாஜி இந்த உலகத்துல இந்த சமுதாய மக்களிடத்துல அறிமுகப்படுத்தி வச்சாங்க? யாருக்கா தெரியுமா? எனக்கு தெரியல. யாருக்கா தெரியல சொல்லுங்க பேரு. எனக்கு தெரியல. இந்த ஹாஜின்ற பேரு எப்படி பட்டமா உருவாச்சு? எப்படி பட்டமா உருவாச்சு? அல்லாஹ் அந்த நசீபை கொடுத்தான். அவருடைய மொத்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. இவரை பார்த்து நீங்க விரும்புங்க. எந்த குழந்தையை பார்த்தாலும் யாராவது விரும்பாம இருப்பாங்களா? ஏன் விரும்புறாங்க? அந்த குழந்தை அது சிறுநீர் கழித்தாலும் மலம் கழித்தாலும் கூட அருவருப்பாக பார்க்க மாட்டார்கள். அதனால ஒரு ஹாஜி பாவம் இன்னும் ஹஜ்ஜுக்கு போய் பாவம் செய்யறாரு அப்படிதான் கேட்பாங்க. தெரியல, அப்படி கூட நம்ம கேட்க தேவை. அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான், நிச்சயமாக மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய பைத்துல்லாஹை பார்த்தவர்களுடைய கண்கள் அது குளிர்ச்சியாக மாறும். அவர்கள் வாழ்வில் தவறு ஏற்பட்டாலும் கூட ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பை நசீபாக்குவதாக இருப்பான் என்ற ஆதரவும் வந்திருக்கிறோம். அதனால அவரை பார்த்து நம்ம துவா செஞ்சிருக்கோம், ஹாஜி ஹாஜி துவா. அவருக்கு நாம் அவர்களுக்கிறோம், நீங்கள் பாவத்தை விட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட புண்ணியர், நீங்க பாவத்தை விட்டும் பரிசுத்தமாக்கப்பட்ட புண்ணியர். நீங்க சாதாரணமா இல்ல, நினைத்திருக்கிறீர்களே. நமக்கு கொடுக்கப்பட்ட 5வது கடமை இப்படிப்பட்ட நசீபை தருகிறது. இந்த உலகமே பார்த்து அவரை கொண்டு சந்தோஷம் அடையணும், அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டரும். அப்படிப்பட்ட ஒரு அமலை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யாருடைய பாவங்கள் கெட்ட அமல்கள் விட்டும் பாதுகாப்பு பெற்றுவார்களோ பக்கத்து ரஹீமா, அவர்கள் ரஹமத்து செய்யப்பட்டவர்கள். அவர்கள் மகத்தான வெற்றிக்கு சொந்தக்காரர். எண்ணித்திருக்கிறீர்களே, இந்த 5 அமல்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 ஆயுதங்கள் எதற்காக என்று சொன்னால், நமது வாழ்வில் முழு வெற்றியாளர்களாக, நிரந்தர வெற்றியாளர்களாக மாறுவதற்காக வேண்டி. இப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக நாம் மாறினோம் என்று சொன்னால்தான் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொர்க்கத்தை தரக்கூடியவனாக இருக்கிறார். நமக்கு சொர்க்கத்தை தரக்கூடியவனாக இருக்கிறார். யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும் வ யுத்ஹிலுக்கும் ஜன்னாத்தின். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கப்படும், என்னுடைய சொர்க்கத்தில் நுழைவோம். வ மசாக்கின தய்யிபத்தன் ஃபீ ஜன்னாத்தி அத்ன். என்னுடைய சிறந்த இடம் அது சொர்க்கம். தாலிகல் ஃபௌஸுல் அதீம். இவர்கள்தான் மகத்தான வெற்றியாளர்கள் அல்லாஹ் சொல்கிறார். இவர்கள்தான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆசைப்பட்ட, அவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய மகத்தான வெற்றியாளர்களாக நாம் ஆற வேண்டும். அதற்குரிய சாதனங்கள் நாம் தெரிந்து வைத்திருந்தாலும் நமக்கு மத்தியில் இது போன்ற வார்த்தைகள் மூலம் பரிமாறிக்கொண்டு புத்துணர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகதான் யார் வெற்றியாளர்கள் என்ற தலைப்பு இந்த மஜ்லிஸில் ஏற்படுத்தப்பட்டது. நாம ஓரளவிற்கு புத்துணர்வு பெற்றிருப்போம், ஓரளவிற்கு உற்சாகம் அடைந்திருப்போம். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உற்சாகத்தையும் இந்த புத்துணர்வையும் நிரந்தரமாக ஆக்கி அருள்வானாக. இந்த சபையில் கலந்து கொண்ட தௌஃபீகை மட்டும் நாம் பெற்று விட்டு விடாமல் முழு கபூலியத்தை அடையக்கூடிய மகத்தான நசீபை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நமது வாழ்வில் நிரந்தரமாக நமது தாய்மார்களுக்கும், நமது ஆண்களுக்கும், நமது குடும்பத்தார்களுக்கும், சிறார்களுக்கும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய
அத்துணை முன்னான ஆண் பெண் அனைத்து மக்களுக்கும் ஏற்படுத்தி தந்தருவாராக. வாசல் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.